திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், யூடியூப் இதை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும். நீங்களும் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் அவங்க சொல்லுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காயோட நன்மைகள் மற்றும் பயன்கள் பார்க்க போகிறோம். தேங்காய் பல ஊட்டச்சத்துக்கள் கொண்டுள்ளது. ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் தோல் மற்றும் முடி பராமரிப்புக்கு இது நல்லது. இதில் கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, தாமிரம், துத்தநாகம் மற்றும் இந்த மாதிரி நிறையா வைட்டமின்கள், கனிமங்கள் இதில் இருக்குது. தேங்காயில் உள்ள கொழுப்பு, அமிலங்கள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை ஆரோக்கியமாகவும், மூளை மற்றும் இதயத்திற்கு நல்ல ஒரு செயலியாகவும், சருமத்திற்கு நன்மை பயக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காயில் இரும்பு, மெக்னீசியம், துத்தநாகம், தாமிரம், மக்னீசியம் மற்றும் செலியம் போன்ற தாதுக்கள் மற்றும் வைட்டமின் சி ஆகியவற்றை இதில் இருக்குது. தோல் மற்றும் முடிக்கு இது எப்படி பராமரிக்குது? தேங்காய் எண்ணெய் சருமத்துக்கு ஈரப்பதத்தை பாதுகாப்பாக மெதுவாக வைத்திருக்க இது உதவுது. அது மட்டும் இல்லாமல் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை சருமத்துக்கு எரிச்சல் குறைவாகவும், முடி நல்லா வளர்கிறதுக்கும் இந்த தேங்காய் பயன்படுது. வீக்கத்தை குறைக்குது. தேங்காயில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்குது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்குது. இதய ஆரோக்கியத்திற்கு இது உதவியாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. இளநீர், அப்புறம் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி நிறையா தேங்காய் மூலமாக நமக்கு கிடைக்கிது. நம்ம வயிறு நிறையா சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை. ஒரு அரை மூடி தேங்காய் சாப்பிட்டோம்னா அந்த நாள் புத்துணர்ச்சியை நமக்கு கிடைக்கும். தேங்காய் எல்லாத்துக்குமே நம்ம தேங்காவை பயன்படுத்துவோம். தேங்காவை பயன்படுத்தாத இடமே இல்லை. அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா கோயில்கள், அப்புறமேலு நிறைய இடங்களில் நம்ம தேங்காய் பயன்படுத்துகிறோம். தேங்காவில் இளநீர்லேருந்து தேங்காவோட அந்த பூ வச்ச அந்த தேங்காய் அது கூட நிறைய நமக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது. தேங்காவில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் மற்றும் நன்மைகள் இருக்குது. அந்த தேங்காவோட ஒவ்வொரு பண்புமே நமக்கு நிறைய ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேங்காவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வயிற்றுப்புண் ஆறும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்காய் பாலாக எடுத்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சரை தேங்காய் குணப்படுத்துது. இந்த மாதிரி நிறையா தேங்காவோட நன்மைகள் சொல்லிகிட்டே போகலாம். தேங்காவில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. தேங்காவை யூஸ் பண்ணாத இடமே இல்லை. எல்லா இடத்துலையும் நம்ம தேங்காவை யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம தேங்காவோட நன்மைகள் மற்றும் பயன்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்காவில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.